மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறார். இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த சீனியர் லீடர்ஸ் டெல்லியில முகாமிட்டிருக்காங்க. நான் அறிந்தவரை ஃப்ரம் ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ் அவர் ராஜினாமா கடிதம் கொடுக்கவில்லை. இந்த ஒரு படிப்பை தான் நம்ம படிப்போம் அப்படிங்கிறதுல இவ்வளோ கான்சியஸா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? ஏதோ யூனிவர்சிட்டியில் அவர் அப்ளை பண்ணி கிடைச்ச விஷயம் அல்ல. அவர்கள் மெரிட்டோரியஸாக தேர்ந்தெடுத்தது. மெரிட்டோரியஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் அவர் ஒருவர் என்னும்போது அது அவருக்கு ஒரு பெருமைதான். அதை ஒரு காரணமா வச்சு இவர் சைலண்ட் ஆவறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அது விவாதத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம். இன்றைய தேதியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை விட மிக வலிமையான நிலையில் இருக்கிறது என்று நான் அடித்து கூறுவேன். அவரது வளர்ச்சி செய்ய யாருடைய வளர்ச்சியாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் மேலே வரும்போது கண்களை உறுத்தத்தான் செய்யும். நீங்கள் அது அரசியலில் அதில் ஒரு விதிவிலக்கே கிடையாது. திடீரென்று ஒருத்தர் வந்தார், ஐபிஎஸ் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்தார். அவரை கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுத்து மாநில தலைவராகவே ஆக்கிவிட்டார். அவர் என்னன்னா டெய்லி செய்தியில் இருக்கிறார். அந்த பொறுப்புக்கு பல பேர் போட்டிடுறவங்க இருப்பாங்க. எப்படா அவர் அமைதியாவாரு, நம்ம அந்த இடத்த பிடிக்கலான்னு அதுக்கான காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கும். அப்படி ஒரு பொறுப்புல இருந்து அதை மீறி நான் லண்டனுக்கு போகணும். ஆக 7-8 மாதங்களுக்கு மேல் இங்கே ஒரு மாநில தலைவரை இல்லாத சூழ்நிலை ஏற்கனவே இருந்திருந்தால் இப்போது ஒரு 3 மாதம் இல்லாததால் என்ன நேர்ந்து விட போகிறது என்பது என்னுடைய எதிர்கேள்வியாக இருக்கலாம். ஒரு புதிய தலைவர் நியமிக்கப்படுவாரானால், ஒரு வலிமையான முன்னாள் மாநில தலைவரோ ஒரு புதிய தலைவரோ நியமிக்கப்படுவாரானால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை கூட்டணி குறித்து சிந்திக்கிறதோ என்ற முடிவுதான் பலரிடையே ஏற்படும். அண்ணாமலை அவர்கள் செயல்பாடுகளிலேயே டெல்லி தலைமைக்கு திருப்தி இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை திராவிட இயக்க அரசியல் பாணியில் மையப்புள்ளியில் சென்டர் ஸ்டேஜில் அரசியல் அரங்கில் மையப்புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பவர் அண்ணாமலை என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சமயங்கள்ல பாஜக சார்ந்த விஷயங்கள்ல என்ன நடக்குதுங்கிற இன்சைட்ஸ் நீங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது பல நேரங்கள்ல செய்தி தளங்கள்ல இருக்க பல பேரும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்ப கடந்த 2-3 நாட்களா ரொம்ப விவாதமாயிட்டு இருக்கக்கூடிய, பல பேரும் எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறார். இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த சீனியர் லீடர்ஸ் டெல்லியில முகாமிட்டிருக்காங்க. அதற்காக தான் அண்ணாமலை அவர்களும் இப்ப அமித்ஷாவை சந்திக்க போறாங்க. டெல்லி போயிருக்காங்க. தலைமை மாற்றம் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம், அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம், பல்வேறு விஷயங்களை பல பேரும் எழுதுறாங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன? உண்மையாலுமே தலைமை மாற்றப்பட இருக்கிறதா? டெல்லியில போய் சீனியர் லீடர்ஸ்லாம் யாரை சந்திச்சிருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க, அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு 14 அல்லது 16 வாரங்கள் லண்டனிலே ஒரு பயிற்சி வகுப்பிலே சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அகில இந்திய அளவில் ஒரு 16 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் அவரும் ஒருவர். அது சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான அரசியல், சர்வதேச அரசியல் தொடர்பான ஒரு பயிற்சி வகுப்பு. ஆகவே அது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. நான் அவரோடு தனிப்பட்ட முறையில் உரையாடி அறிந்த வகையில் அவருக்கு அந்த கல்வியை பெறுவதிலே பெரும் ஆர்வம் இருக்கிறது. அதில் சேர்ந்து அந்த கோர்ஸை முடிக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் இருக்கிறது. நான் உங்களிடம் தெரிவித்திருக்கிறேனா என்பது தெரியாது. ஏற்கனவே ஒரு நேர்காணலில் நான் இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறேன். பொதுவாகவே அவரோடு உரையாடுகிற போது அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுவதை விட அவர் அரசியல் சாராத பல செய்திகளை புதிதாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பகிர்ந்து கொள்வது, அரசியல் சார்ந்த நண்பர்களுடன் பேசும்போது, அரசியல் சாராதவர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது தொழில்துறையில் இன்றைக்கு புதிய வாய்ப்புகள் என்ன உருவாகி இருக்கின்றன, தகவல் தொழில்நுட்பத்துறையில் என்ன புதிய தரவுகள், புதிய செய்திகள் கண்டறியப்பட்டுள்ளன, அதே போல் விஞ்ஞான ரீதியாக என்ன நடைபெற்று இருக்கக்கூடாது, இந்த மாற்றம், இது மாதிரியான விஷயங்களை தேடி படிப்பவர். நூல் என்று எடுத்துக்கொண்டால் அதில் பல்வேறு விதமான புத்தகங்களையும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளவர் அல்லது அதில் ஆர்வம் உள்ளவர். ஆகவே திரும்ப திரும்ப அரசியல் பேசிக்கொண்டே இருப்பதிலே ஒரு சமயத்திலே அது ஒரு ஸ்டாக்னஸ், தேக்க நிலை வந்து விடுகிறது. அல்லது அதில்
ஒரு போர் அடிக்கிறது என்பது மாதிரியான ஒரு உணர்வு உள்ளவர். ஆகவே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே ஒரு பெரும் ஆர்வமுடையவர். இது ஒரு சர்வதேச விவகாரங்கள் பற்றிய ஒரு வகுப்பு, ஒரு கோர்ஸ் என்கிற காரணத்தால் இதிலே போக வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். அண்மையிலே அவர் டெல்லி சென்றபோது பத்திரிகை செய்திகளிலே அல்லது உங்களை போன்ற நண்பர்கள் ஊடக வயலாளர்கள் மத்தியிலே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து அவர் பேசினார் என்பது. இன்னும் ஒரு தகவல், ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார். நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் அறிந்தவரை ஃப்ரம் ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ் அவர் ராஜினாமா கடிதம் கொடுக்கவில்லை. தனது பயண திட்டம் பற்றி பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைமையின் தகவலுக்கு அனுமதிக்கு தெரிவித்துவிட்டு, ஆனால் இதிலே தான் போவது தன்னுடைய எண்ணமாக இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் நான் இங்கே அவைலபிளாக இருக்க முடியாது, இதற்கான மாற்று ஏற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு என்னுடைய தரப்பில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய பணிகள் நீங்கள் மேற்கொள்கிற வகையில் நடைபெறுவதற்கு தொடர்வதற்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என்று அவர் தெரிவித்திருப்பதாக நான் அறிகிறேன். திரு அண்ணாமலை அவர்களிடம் அவர் கொடுத்த கடிதம் பற்றி நான் பேசவில்லை என்றாலும், அவர் அந்த பயணத்தை மேற்கொள்வதில் உறுதியாக இருக்கிறார் என்று நான் அறிய முடிந்தது. இந்த பின்னணியில் தான் நீங்கள் கூறியது போல நானும் அறிகிறேன். சில தமிழகத்தைச் சேர்ந்த சில முன்னணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் டெல்லியிலே முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொந்த காரணங்களுக்காக முகாமிட்டிருக்கிறார்களா, அல்லது தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்தால் அதில் தங்களுக்கு அந்த பொறுப்பு கிடைக்கும் அல்லது கிடைக்க வேண்டும் என்பதற்காக முகாமிட்டிருக்கிறார்களா? நீங்க விரும்பினா பெயரை குறிப்பிடலாமா? இல்ல, நான் சொல்ல வருவது, எல்லோருமே போனார்கள், போய் வந்தார்கள், இருக்கிறார்கள், சில பேர் வந்து விட்டார்கள் என்று நான் அறிகிறேன். நீங்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் என்று சொல்லும்போது ஒரு 4-5 பேருடைய பெயர்கள் தான் நம்முடைய நினைவுக்கு வரும். அந்த 4-5 பேரும் தலைநகரத்திற்கு சென்று அண்மையிலே கடந்த சில தினங்களிலே 1-2 பேர் இன்னும் அங்கேயே இருக்கிறார்கள், 1-2 பேர் வந்து விட்டார்கள் என்றெல்லாம் தகவல். அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி முதலில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அனுமதி அளிப்பது குறித்த முடிவை எடுக்க வேண்டும். அடுத்தது அனுமதி அளித்த பிறகு அவர் இல்லாத நிலையில், இங்கே இருந்து கட்சி அவர் வழிநடத்த முடியாத நிலையில் மாற்று ஏற்பாடு அல்லது தற்காலிக தலைவரோ அல்லது ஒரு குழுவோ போட வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். அப்படி ஒரு ஏற்பாடு அவசியம் என்று அகில இந்திய பாரதிய ஜனதா கருதுமானால் அது தற்காலிக ஏற்பாடா, நிரந்தர ஏற்பாடா, அப்படிப்பட்ட ஏற்பாட்டுக்கு உரிய நபர் யார் அல்லது உரிய குழு எது என்று முடிவு செய்ய வேண்டும். இந்த 3-4 கேள்விகளில் நாம் இதற்கான விடையை தேட வேண்டும். முதலில் திரு அண்ணாமலை அவர்கள் உறுதியாகவும் தீர்மானமாகவும் நேரிலும் கடிதம் வாயிலாகவும் அந்த பயணத்தை தான் மேற்கொள்ள வேண்டும். அவ்வளோ என்ன சார், ஏன்னா ஒரு கட்சியின் தலைவர் பொறுப்புங்கிறது சாதாரண பொறுப்பு கிடையாது. தேசத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சியில மாநில தலைவர் பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு பல பேர் போட்டிடுறவங்க இருப்பாங்க. எப்படா அவர் அமைதியாவாரு, நம்ம அந்த இடத்த பிடிக்கலான்னு அதுக்கான காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கும். அப்படி ஒரு பொறுப்புல இருந்து அதை மீறி நான் லண்டனுக்கு போகணும், அந்த போய் நீங்க குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 2-3 மாதங்கள் தங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான காரணம் என்ன? நீங்கள் அது ஒரு தனிநபருடைய ஒரு என்ன சொல்வது, விருப்பத்தின் பார்ப்பட்ட அல்லது அவருடைய ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த அவருடைய தாகத்தின் பார்ப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் ஏன் ஒரு மாநில தலைவர் இத்தனை காலம் இங்கே இல்லாமல் அது முக்கியமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எனக்கு ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், டாக்டர் தமிழிசை அவர்கள் ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு, அதே போல முருகன் அமைச்சராக்கப்பட்ட போது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஏற்பாடே இங்கே இல்லாமல் இருந்தது 7-8 மாதங்களுக்கு மேல் என்று சொல்லுகிறார்கள். ஆக 7-8 மாதங்களுக்கு மேல் இங்கே ஒரு மாநில தலைவரை இல்லாத சூழ்நிலை ஏற்கனவே இருந்திருந்தால், இப்போது ஒரு 3 மாதம் இல்லாததால் என்ன நேர்ந்து விட போகிறது என்பது என்னுடைய எதிர்கேள்வியாக இருக்கலாம். ஆகவே என்னுடைய எதிர்கேள்வியாக மட்டுமல்ல, திரு அண்ணாமலையினுடைய ஆதரவு யாராவது ஒரு வலிமையானவர்கள் இருந்தால் அவர்கள் கூட இதை கேட்கக்கூடும். எவ்வளோ நிறைய அந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எனக்கு நல்லா தெரியல.
ஆனா நிறைய படிப்புகள் இங்க இருந்தே ஆன்லைன்ல படிக்கிறதுக்கான மெத்தட்ஸ்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. இல்ல அவ்வளவு முக்கியமான படிப்புனா நம்ம வந்து அவருடைய தலைவர் பதவி முடிந்த பிறகு அவர் வந்து பொலிட்டிக்கலி இந்த பொறுப்புகள் இன்னொரு 3 வருஷம் தான் ஒரு கால பீரியட்லாம் குடுப்பாங்க. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது படிக்கிறதுக்கான சூழல் ஏற்படலாம். இல்ல வேற படிப்புகள தேடி படிக்கலாம். படிப்பு மேல ஆர்வமா இருக்கவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஒரு படிப்ப தான் நம்ம படிப்போம் அப்படிங்கிறதுல இவ்ளோ கான்ஷியஸா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? இது குறித்து நாம் வந்து முடிவெடுக்க முடியாது. அவரவருடைய இது வந்து நீங்கள் வந்து ஒரு படிப்புன்னா, ஏதோ யூனிவர்சிட்டியில அவர் அப்ளை பண்ணி கிடைச்ச விஷயம் அல்ல. அவர்கள் மெரிட்டோரியஸாக தேர்ந்தெடுத்தது. மெரிட்டோரியஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் அவர் ஒருவர் என்னும்போது, அது அவருக்கு ஒரு பெருமைதான். அந்த பெருமையை ஏன் வந்து அவர் இழக்க வேண்டும் என்று அவர் கருதி இருக்கலாம். நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய அத ஒரு காரணமா வச்சு இவர் சைலண்ட் ஆவறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அதனால கேட்கிறேன். இல்லை, அவர் வந்து அதற்கு பிறகு அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ஒரு ஏற்பாடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த பணியை நான் தொடரப்போவதில்லை என்று சொன்னாரா? இல்லையே. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தலில் ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு, அண்ணாமலை எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குகள் கிடைக்கவில்லை என்பது உண்மை என்றாலும் கூட, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ச்சி கண்டிருக்கிறது என்பது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் மூலம் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கடந்த தெரியல, அது வந்து ஸ்டில் விவாத பொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் விவாத பொருள் என்று கருதுகிறீர்கள். நான் அது விவாதத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று கருதுகிறேன். அது விவாதத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம். இன்றைய தேதியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை விட மிக வலிமையான நிலையில் இருக்கிறது என்று நான் அடித்து கூறுவேன். தமிழக காங்கிரசுக்கு முன்பு 1989இல் திரு மூப்பனாரை முன்னிறுத்தி ஒரு தேர்தலை சந்தித்த போது அந்த இயக்கத்திற்கு 20% மேல் வாக்குகள் கிடைத்தன. இன்றைக்கு அந்த நிலை என்ன சொல்ல முடியுமா? திரும்ப திரும்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து இருந்து தேய்மானம் கண்டிருக்கிறது என்பதுதான் பலருடைய பார்வை. நீங்கள் காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று வாக்கி வாங்கிய பிறகுதான் அதனுடைய வளர்ச்சி என்ன, அதனுடைய வாக்கு சதவீதம் என்ன என்று அவங்க தனியா நின்று வாங்கி இருக்கிறார்கள். தனியா நின்று உள்ளாட்சி தேர்தலில் 8% வரை வாங்கி இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் தனியாக கூட்டணியாக 18%, தனியாக 10%, 11%, சுமார் 11% அளவுக்கும் அவர்களுடைய வாக்கு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் திரும்ப திரும்ப 2 போகல. நான் சொல்ல வந்தது, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் அரங்கில் மைய புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பவர் அண்ணாமலை என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பல பேர் பாடுபட்டிருக்கிறார்கள். வித் டியூ ரெஸ்பெக்ட் தம் நான் அதை சொல்லுகிறேன். அவர்களுக்குரிய மரியாதையை நான் செலுத்திவிட்டு சொல்லுகிறேன். திரு இலா கணேசனில் தொடங்கி ஆரம்ப காலத்தில் திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தியில் துவங்கி அதன் பிறகு சமீப காலத்தில் டாக்டர் தமிழிசை வரை அந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை திராவிட இயக்க அரசியல் பாணியில் மையப்புள்ளியில் சென்டர் ஸ்டேஜில் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையை குறித்து ஆதரவாகவோ எதிராகவோ பேசக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அது இரு கழகங்களின் கண்களையும் உறுத்தியது. அந்த அளவுக்கு அவருக்கு பதில் கொடுப்பதற்கு சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், 2 இயக்கங்களும் அவரை புறந்தள்ள முடியாமல், அலட்சியப்படுத்த முடியாமல் அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு வந்து அதை நிறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் இப்போது மாற்று ஏற்பாடு என்ற பெயரில் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகிறது என்பதை ஊடகவியலாளர்கள் பலர் அவளோடு அறிய காத்திருக்கிறார்கள். நானும் காத்திருக்கிறேன். இந்த இடைப்பட்ட காலத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க ஆனா நம்ம குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாட்டில இருந்து மூத்த தலைவர்கள் டெல்லியில முகாமிட்டு இருக்கவங்க நம்ம மைண்ட்ல வரும்போதே அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கான தலைவரா நியமிக்கிறதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அது யாரா வேணாலும் இருக்கட்டும், தமிழிசை ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், நயினா நாகேந்திரனா இருக்கட்டும், வானதி சீனிவாசனா இருக்கட்டும், அவங்க யாராவது ஒருத்தங்க வரும் பட்சத்திலையும் கூட அண்ணாமலை அங்க போறாரு, இந்த ஒரு 4 மாசத்துக்கு நீங்க தலைவர் அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மறுபடியும்? நிச்சயமாக அதற்கான வாய்ப்பில்லை. நீங்கள் கூறுவது சரியானது. நான் சொல்லுவது, இந்த கோர் கமிட்டி இங்கே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் கோர் கமிட்டி ஒரு முக்கியமான பாடி, அமைப்பு பொதுச் செயலாளர் ஒரு முக்கியமான பாடி. மிக முக்கியமான முடிவுகளை ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தால் அமைப்பு பொதுச் செயலாளர் தலைமையில் கோர் கமிட்டி கூடி எடுக்கலாம் என்று ஒரு முடிவு வரலாம். அல்லது வாராந்திர பத்திரிகையாளர் சந்திப்புகளை இன்னன்னார் நடத்தி அங்கிருந்து மிக முக்கியமான பிரச்சனைகளில் அவர் அறிக்கை வெளியிடலாம். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அப்படியாவது அவரை வைத்திருக்க வேண்டுமா என்று எதிர்த்தரப்பினர், எதிர்கோஷ்டியினர் 1-2 பேர் நினைக்க கூடும். அண்ணாமலைக்கு எதிராக பாஜக இருக்கக்கூடியவங்க அவரது வளர்ச்சி செய்ய, யாருடைய வளர்ச்சியாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் மேலே வரும்போது கண்களை உறுத்தத்தான் செய்யும். நீங்கள் அது அரசியலில் அதில் ஒரு விதிவிலக்கே கிடையாது.
நான் உங்களுக்கு அது சரியான உதாரணம் சொல்வதென்றால் அது ஒப்பீட்டளவில் நான் சரி என்று சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் பக்கத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், எம்ஜிஆரோடு பயணித்த மூத்த தலைவர்கள் ஒரு செட்டு, அண்ணா கலைஞர் ஆகியோரோடு பயணித்து பிறகு எம்ஜிஆரோடு கைகோர்த்தவர்கள் ஒரு செட்டு, 2 தரப்பினரும் எம்ஜிஆரோடு இருந்தார்கள். எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவருடைய துவக்க காலம் முதல் பயணித்தவர்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆர்எம்பி அவர்கள், எஸ்டிஎஸ் அவர்கள், கேஏகே அவர்கள், இவர்களெல்லாம் எம்ஜிஆருக்கு வலதுகரமாக இருந்தவர்கள். அண்ணா கலைஞர் ஆகியோரோடு இருந்து 1977 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்த பிறகு எம்ஜிஆரோடு கைகோர்த்து பயணித்தவர்கள், அது ஒரு பிரிவினர். டாக்டர் நாவலர், ராஜாராம், மாதவன், பன்ருட்டியார், அப்படி ஒரு பிரிவினர். இந்த 2 தரப்பும் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் உள்ளே இருக்கும் போது எமர்ஜானவர் தான் செல்வி ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதா எமர்ஜானவுடன் மொத்த பார்ட்டியினுடைய அட்டென்ஷனும் செல்வி ஜெயலலிதா மீது திரும்பியது. பிகாஸ் ஹர் கரிஸ்மா, அவர் போகிற போது வருகிற கூட்டம், எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதாவை அரசியலில் ஈடுபடுத்தியதற்கே அதுதான் முக்கிய காரணம். அவரை கட்சிக்குள் கொண்டு வந்தால் கொள்கை பரப்பு செயலாளர் என்று நியமித்தார், சத்துணவு திட்டத்தினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் என்றார், ராஜ்யசபா உறுப்பினர் என்றார். ஆக செல்வி ஜெயலலிதா இப்படி கிடுகிடு என்று வளர்ச்சி அடைந்த போது அதிமுகவில் பலரது கண்களில் பொறாமை கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆகவே அப்படி இருந்தவர்களுக்கே இருந்த நிலையில் நான் இவரை அவர்களோடு ஒப்பிட அந்த அளவீட்டளவில் நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். இங்கே பாரதிய ஜனதா கட்சி இத்தனை நாள் நாம் வளர்த்திருக்கிறோம். திடீரென்று ஒருத்தர் வந்தாரு, ஐபிஎஸ் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்தார். அவரை கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுத்து மாநில தலைவராகவே ஆக்கிவிட்டார். அவர் என்னன்னா டெய்லி செய்தியில இருக்கிறார். அவர் சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்து விட்டார், நடைபயணம் போகிறார், அவருக்கு பின்னால ஒரு கூட்டம் வருகிறது என்ற போது, சரி அவர் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடுகிறார், அவர் கட்சிக்கு பயன்படுகிறார் என்று நினைக்கிறவர்கள் கணிசமானவர்கள் கீழ்மட்டத்திலும் நடுமட்டத்திலும் இருக்கிறார்கள். மேல் மட்டத்தில் இருப்பவர்களுக்கு எப்படி ஆர்எம்பி, எஸ்டிஎஸ் மற்றவர்களுக்கெல்லாம் உள்ளுக்குள் ஒரு புகைச்சல் இருந்ததோ அதுபோல புகைச்சல் ஏற்படுகிறது. இவரை முன்னிலைப்படுத்துகிறார்களே என்கிற ஒரு இது வருகிறது. ஆகவே இது இயல்பு என்பதற்காக நெக்ஸ்ட் பிஜேபியோட பிளானை பொறுத்தும் இந்த டெசிஷன் அமையும். அதிமுக கூட கூட்டணி வச்சு அடுத்த அசம்பிளி எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணான்னு நினைச்சாங்கன்னா அவங்க டெசிஷன் வேற மாதிரி இருக்கும். இல்ல தனியாவே நம்ம இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க டெசிஷன் வேற மாதிரி இருக்கும். அப்படியா சார்? நிச்சயமாக அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பயணத்தின் மேற்கொள்வதற்கு அனுமதி அளித்து அவருக்கு பதிலாக ஒரு தலைவரை நியமிப்பது என்று முடிவெடுத்தால், அந்த தலைவர் வலுவான தலைவராக ஒருவர் புதிதாக பொறுப்பேற்பாரானால் ஒரு குழு மாதிரி இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இல்லாம அல்லது யாரையுமே போடாம விட்டா அண்ணாமலை வில் கண்டினியூன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ பார்ட்டி வில் ஸ்டில் இன் தி மைண்ட் ஆஃப் அலோயிங் அண்ணாமலை டில் 2026 என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் கூறுவது போல அல்லது சில ஊடகங்கள் கணிப்பது போல, ஊடகத்தினர் கணிப்பது போல ஒரு புதிய தலைவர் நியமிக்கப்படுவாரானால், ஒரு வலிமையான முன்னாள் மாநில தலைவரோ ஒரு புதிய தலைவரோ நியமிக்கப்படுவாரானால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை கூட்டணி குறித்து சிந்திக்கிறதோ என்ற முடிவுதான் பலரிடையே ஏற்படும். லண்டனுக்கே போக வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றதுலயும் வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படியானால் திரு அண்ணாமலையை அலோ பண்ண போகிறார்கள் என்றால், அண்ணாமலை நீடித்தால் கூட்டணி வருவது என்பது கடினம். அண்ணாமலை தலைவராக நீடித்தால் அதிமுக கூட்டணி, நான் சொல்வது பாஜக தலைமையிலே ஒரு கூட்டணி அமையலாம். அதிமுகவுக்குள் பின்னாளில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதனுடைய ஒரு அணியோடு வேண்டுமானால் உருவாகலாம். நான் சொல்வது இப்போது இருக்கக்கூடிய அதிமுக, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கூட்டணி வருவது என்பது அண்ணாமலை தலைவராக இருந்தால் அது இயலாத காரியம், நடக்காத காரியம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த டெசிஷன்ஸ் எப்ப சார் தெரியும்? அநேகமாக இந்த மாதத்தின் இறுதியில் அவர் போக வேண்டி இருக்கிறது என்று நான் அறிகிறேன். அநேகமாக எப்படி போனாலும் ஒரு வாரம் 10 நாளில் இது முடிவு தெரிந்தே ஆக வேண்டும், ஒரு வார காலத்துக்குள் தெரிந்தே ஆக வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் திரு அண்ணாமலை அவர்களும் இது குறித்து நிச்சயமாக செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அந்த கேள்வி முதன்மையாக வைக்கப்படும். உங்கள் லண்டன் பயணம் உறுதியாகிவிட்டதா என்பது நிச்சயமாக வைக்கப்படும். அவர் அது குறித்து தன்னுடைய கருத்தை, நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆகவே நான் நினைப்பது, ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டால், ஒருவேளை மாற்று அவருடைய இடத்திற்கு வேறொரு ரீப்ளேஸ்மெண்ட் செய்யப்பட்டால், பாரதிய ஜனதா கட்சி
கூட்டணிக்கான வாய்ப்புகளை புதுப்பித்துக் கொள்ளலாம். அதாவது கூட்டணிக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஒரு அதிமுகவுடைய சிந்தனையிலும் உடனடியாக மாற்றம் வந்து விடுமா என்று தெரியாது. ஏன்னா அதிமுக இன்னமும் கூட திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வரமாட்டார்களா என்று சப்பு கொட்டி கொண்டிருக்கிறது நாக்கை. அது நடக்குமா என்பது என்னை பொறுத்தவரை 90% அதற்கான வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக இலவு காத்த கிளியாக ஏமாறும். அதில் ஒன்றும் மாற்றமில்லை. ஒருவேளை அண்ணாமலை விடுவிக்கப்பட்டால் பாரதிய ஜனதா பாமக என்று சிந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அதிமுக தள்ளப்படும். ஆனால் அண்ணாமலை பொறுப்பேற்று செயல்பட்ட காரணத்தால் பாஜகவுக்கு கிடைத்து வந்த அண்ணாமலை அவர்கள் செயல்பாடுகள்லயே டெல்லி தலைமைக்கு திருப்தி இல்லை அப்படிங்கறத தொடர்ந்து இங்க இருக்கிறவங்க பேசிட்டு எழுதிட்டு இருக்காங்க. இது அடிப்படை இதெல்லாம் ஒரு ஹேஷியங்கள் தான். என்னன்னா, நான் அண்ணாமலையே சொன்னதுதான். நான் என்ன சொல்லுகிறேன், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நடந்த முதல் செய்தியாளர் சந்திப்பில், கமலாலயத்தில் நடந்த முதல் செய்தியாளர் சந்திப்பில் திரு அண்ணாமலை அவர்கள், நான் எதிர்பார்த்த வாக்குகள் இந்த தேர்தலில் கிடைக்கவில்லை என்பதை ஓப்பனா பிரஸ்ல கமிட் பண்ணிட்டார். அதுதான் அவர் டெல்லியிலும் சொல்லி இருக்க கூடும். நான் அதில் நான் மாறுபட விரும்பவில்லை. ஆனால் அண்ணாமலை செயல்பாட்டின் காரணமாக குறைந்தபட்சம் 2 அல்லது 3% புதிய வாக்காளர்கள் பாஜகவுக்கு கிடைத்திருப்பார்கள் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன். இல்ல எம்பிஸா டர்ன் அவுட் ஆகாதது டெல்லி தலைமைக்கு கோவம். இல்ல, நான் சொல்ல வந்த கருத்தை முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன். பாஜக ஒருவேளை அதிமுகவோடு சேருமானால் அதற்கு அந்த கூட்டணி வலிமைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆதரவு பெருகலாம். ஆனால் அவநம்பிக்கை காரணமாக ஒரு பகுதி வாக்காளர்கள் விலகவும் கூடும். பாஜக எடுக்கிற முடிவில் அதிருப்தி அடைந்து ஏற்கனவே பாஜக மாற்றத்திற்கான கட்சி என்று நினைக்கிற வாக்காளர்களில் சிலர் அந்த வாக்கை செலுத்தாமல், நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவளித்த வாக்காளர்கள் சட்டமன்ற தேர்தலின் போது ஆதரவளிக்காமல் போவதற்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன என்று நான் பார்க்கிறேன். பாஜக மாற்று கட்சி, இரண்டுக்கும் மாற்று என்று நினைத்து சென்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், புதிய வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். என்னிடமே பல பேர் தெரிவித்தார்கள், போன தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம், இந்த தேர்தலில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம். என்ன காரணம்? பிஜேபி அண்ணாமலை தலைமையில ஒரு மாற்றத்தை தர முயற்சிக்கிறது, சோ அண்ணாமலையை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைத்து போட்டோம். இப்போ அவர்கள் போடுவார்களா? அது குறித்தும் நான் பேசி பார்த்தேன். மீண்டும் அதிமுகவோடு பாஜக சேர்ந்தால் நாங்கள் போட மாட்டோம் என்று கணிசமான நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு விதத்தில் அதை நீங்கள் பலனளிக்கலாம். இன்னொரு அரசியல் ரீதியான ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திரு சீமான் அவர்களிடத்திலே அண்மையிலே ஒரு நேர்காணலில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதிமுகவோடு அவர் சேருவதில்லை என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறார், சட்டமன்ற தேர்தல் வரும்போதும் கூட. அப்படி சேர்ந்தால் எனக்கும் வேறு மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் என்ற நிலைப்பாட்டை சீமான் எடுக்கிறார். அதே மாதிரி விஜய் சம்பந்தமாக கேட்கும் போது, விஜய் வரும்போது வரட்டும், விஜய் என்ன திட்டங்களை முன்னெடுக்கிறார் என்று பார்க்கலாம், அதன் பிறகு அதை சேரலாம் என்று சொல்லுகிறார். இதேதான் கடந்த காலத்திலே தேமுதிகவுக்கு நடந்தது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நடந்தது. நீங்கள் மாற்று சக்தி என்று சொல்லுகிற வரைதான் புதியவர்கள் உங்கள் பக்கம் வருவார்கள். கூட்டணி அமைச்சா மாறிடும். அத்தனை பேரும் உங்களை அப்படியே ஃபாலோ செய்ய மாட்டார்கள். இது பாஜகவுக்கும் நடைபெற நிறையவே வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது, இந்த தலைமை மாற்ற அறிவிப்புகள் ஏதாவது வருமாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.